இன்னைக்கு வகை வகையா இருக்கு. இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் குருமாவும், வெஜிடபிள் குருமாவும் செய்ய போறோம் இன்னைக்கு. ஓஹோ, அதுக்காக தான் பாருங்க, ஒரு பேன்ல வந்துட்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எல்லாம் வந்து காஞ்சிட்டோன்னே என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். ஓகேவா? போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, சோம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். ஓகேவா? பச்சை மிளகாய் போட்டோடனே வெங்காயத்தை போட்டுருங்க. அப்போ தான் கொஞ்சம் வெடிக்காமல் இருக்கும். ஓகேங்களா? வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவு, ஒரு 4 பேர் சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வெங்காயம் இல்லை 3 வெங்காயம் போட்டுருங்க. பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் நல்லா செவரணும் அப்படின்னு பார்த்தா கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுருங்க. கல்லுப்போ தூள் உப்போ எது வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் கொஞ்சம் கண்டிப்பாக உப்பு கொஞ்சம் போட்டுருங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா வந்து செவந்து வரும். பக்கத்தில் என்ன ஆண்டி விசில் அடிக்கி? பால்மா, அது காப்பி போட்டு கொடுக்கணும்ல. என்ன? ஓஹோ, பாலை குக்கரில் வச்ச ஒரே ஆள் நீங்கள் தான். இப்போ வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். குருமாவுக்கு வந்து தக்காளி வந்து நிறைய போட தேவையில்ல, ஒரு 2 தக்காளி போதும். ஓகேவா உனக்கு? ஓ, டபுள் ஓகே ஆண்டி. குருமா பிடிக்குமா உனக்கு? எனக்கு குருமா பிடிக்கும் ஆண்டி. உனக்கு காய்கறியே பிடிக்காதே, குருமா எப்படி பிடிக்கும்? அதாவது குருமா தனியாக, காய்கறி தனியாக நான் பிரித்து எடுத்துருவேன். எப்படி முடியும்? அதெல்லாம் முடியும் ஆண்டி, மனசு வச்சா எல்லாம் முடியும். நீங்கள் தானே சொன்னீங்க. ஓகே ஓகே. இப்போ பார்த்தியா, வெங்காயம் நல்லா, தக்காளியும் நல்லெண்ணெய் ஆயிடுச்சு, வதங்கி வந்துச்சு. வெரி குட். சமையல் கற்றுக்கணும் போல. ஆமாம், பின்ன உங்ககிட்ட வந்துட்டுனா எப்படி ஆண்டி? ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறி என்னென்ன 2 போட்டிருக்கோம் சொல்லி பார்க்கலாம். காய் பேரை சொல்லி பார்க்கலாம். பீன்ஸ், கேரட். வெரி குட், சூப்பர். 2த்தையும் போட்டு ஒரு 2-3 கலரிட்டு என்ன பண்ணணும், அடுத்தது தண்ணி ஊற்றிடணும். அதுக்கு மசாலா போடணும் முதல்ல. ஓ, மசாலா போடணும். மசாலா கடுத்து தண்ணி ஊற்றணும் ஆண்டி. எப்படியோ தண்ணியை மட்டும் ஊற்றிடணும், எனக்கு அது தெரியும். சில்லி பவுடர் போடலாம். ஓகேவா? ஓகே. ஒரு 2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், 2-3 ஸ்பூன் போடுங்க. காரமாக இருந்தாலும் தேங்காய் வந்து காரத்தை வந்து குறைச்சிரும். ஏன்னா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். குருமா இல்லை, தேங்காய் கண்டிப்பாக ஊற்றணும். அதனால் அவ்வளோதாங்க. வெறும் சில்லி பவுடர் மட்டும்தான் வந்து நான் சேர்ப்பேன். இது பார்க்கறதுக்கு இது சம்சா ஸ்டஃபிங் மாதிரி இருக்குல்ல. ஆனால் அது வந்து அப்புறமா செய்யலாமே. இப்போத்தி ஒன்று தானே செய்ய முடியும். சூப்பர். ஓகேவா? பார்க்கறதுக்கான அப்படிதான் இருக்கு பார்த்தீங்களா? எஸ். ஓகே. இப்போ தண்ணி ஊற்றிடலாமா? ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு போட்டோம். ஓகேவா? அதனால் இப்போ உப்பு போட தேவையில்ல. தேங்காய் அரைச்சி ஊற்றும்போது பார்த்துக்கலாம். ஓகே ஆண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி, ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிங்க. ரொம்ப ஊற்றாதீங்க. ரொம்ப ஊற்றுனீங்கன்னா வந்துட்டு குருமா வந்து சாம்பார் ஆகிடும். ஓகேவா? அது ரசமாக இருந்தால் கூட பரவாயில்ல. ரசம் தான் 2 1 தான். சாம்பாரும் தண்ணியாக தான் இருக்கும், ரசமும் தண்ணியாக இருக்கும். அதனால நம்ம வந்து காரக்குழம்பு மாதிரி வைக்க போகிறோம். ஓகே. காரக்குழம்பு எப்படி இருக்கும்? கட்டியாக இருக்கும். எப்படி? காரக்குழம்பு மீனை போட்டிங்கன்னா மீன் குழம்பு. இது போன வீடியோவில் நாங்கள் சொல்லியிருப்போம். அதே டைலாக் தான் எல்லோரும் சிரிக்கணும். சூப்பர். வழி இல்லை. அதான் இது பேர் வெஜ்ஜு சூப். குருமா, சப்பாத்தி குருமா. இப்போ வரைக்கும் நாங்கள் வைக்கிற பேர். ஓகே. விசில் வந்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை? ஒரு 4 விசில் விட்டுங்க. ஏன்னா காய்கறி நல்லா வேகணும். நல்லா குழஞ்சி வந்தால் தான் நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றணும், கெட்டி பதத்துக்கு வரும். அதனால் ஒரு 4-5 விசில் விடலாம். ஓகே, அப்புறம் பார்க்கலாம். என்ன ஆண்டி குருமான்ட்டு பொரியல் பண்ணியிருக்கீங்க? இல்லை அது நல்லா வெந்திருக்கு.
இப்படிதான் இருக்கணும் குருமாக்கு. ஏன்னா ரொம்ப தண்ணி இருந்துச்சுன்னா வந்துட்டு அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னல சாம்பார் மாதிரி ஆகிடும். புரியுது. அதனால் இப்போ வந்து நம்ம தேங்காய் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ இதை பாருங்க ஒரு அரை மூடி வந்து தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருப்போம். நீங்கள் வந்து முந்திரி வேணுனாலும் போட்டு அரைக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரிலாம் போட்டு அரைக்கல, வெறுமனே தேங்காய். ஓகேவா, தேங்காய் மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை கூட சேர்த்துக்குவோம். குருமாவில் வந்து ஊற்றிடலாம். வாவ், சூப்பராக இருக்கு ஆண்டி, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா? சப்பாத்திக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகே ஆண்டி. இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு கொதிக்கட்டும். ஏன்னா அந்த பச்சை ஸ்மெல் வரும்ல தேங்காய், அதனால சும்மா ஒரே ஒரு நல்ல கொதி வந்தவொடனே நம்ம வந்து நிற்கலாம். சூப்பர் ஆண்டி. கடை குருமா தோத்து போயிரும் உங்களுக்கு. கடை குருமா தோத்து போதும் இல்லையோ, நீ பேசுறத பார்த்தாதான். நான் பண்றேனோ இல்லையோ, நீ நல்லா பண்ற. வாவ், செமையா வந்துட்ட ஆண்டி. எப்படி குருமா போல தெரியுதா இப்போனா? குருமா சூப்பர் ஆண்டி. வெரி குட். ஓகே, பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக வந்து சுட சுட குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தி மட்டும் நம்ம போடணும். ஓகேவா, சேவ் பண்ணுங்கள். குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா, நல்லா இருக்கா பார்க்க? சூப்பர் ஆண்டி, டாப் டக்கர். ஓகே, உங்கள் சமையலுக்கு ஒருத்தி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வந்து இந்த மாதிரி வந்து மாவை வந்து பிசைஞ்சு வச்சுங்க. ஓகேவா, நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஒரு 1/2 hour முன்னாடியே பிசைஞ்சு வச்சுங்க. இப்போ நம்ம வந்து சப்பாத்தி போடுறதுக்கு ரெடி பண்ணலாம். என்ன ஆண்டி, சப்பாத்தி ரெடி முழுக்க? சப்பாத்தி குருமா ரெண்டுமே ரெடி. இப்போ நீ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஓகே ஆண்டி. சாஃப்டாக இருக்கா சப்பாத்தி? பட்டர் நான் தோத்து போயிடும். உண்மையை மட்டும் சொல்லவும். செம்ம டேஸ்ட் ஆண்டி. எக்கு ஆட் பண்ணாமலே எக்கு டேஸ்ட் வருது எனக்கு. செம்ம டேஸ்ட்டு. உண்மையை சொல்கிறியா? ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. பாய்.